वाल्मीकि रामायणं बालकाण्डम् अध्यायम् 5 अयोध्या वर्णनम् अयोध्यापुरीயின் वर्णனை पंचमः सर्गः ऐந்தாவது सर्गम् अयोध्या वर्णनम् अयोध्यापुरीயின் वर्णனை सर्वापूर्वमियं येषाम् आसीत् कृत्स्ना वसुन्धरा प्रजापतिमुपादाय नृपाणां जयशालिनां येषां स सगरो नाम सागरो येन खानितः षष्टिपुत्रसहस्राणि यं यान्तं पर्यवारयन् इक्ष्वाकूणामिदं तेषां राज्ञां वंशे महात्मनां महदुत्पन्नमाख्यानं रामायणमिति श्रुतम् कृत्स्ना समस्तமான இயம் இந்த வசுந்தரா பூமி ஜெயசாலினாம் வெற்றியால் விளங்குகிற ஏஷாம் எந்த நிருப்பாணாம் அரசர்களுக்கு பிரஜாபதிம் மனு பிரஜாபதியை உபாதாய தொடங்கி சர்வாபூர்வம் எல்லாருக்கும் துர்லபமாயிருக்கும்படி ஆசீத் இருந்ததோ ஏஷாம் எவர்களுக்குள் சக அந்த சகரஹ சகரரோ ஏன எவரால் சாகரஹ சமுத்திரம் காணிதக தோண்டப்பட்டது நாம பிரசித்தமோ யாந்தம் வெளியில் புறப்பட்ட எம் எவரை ஷஷ்டிஹி 60 புத்திர சகசிராணி 1000 பிள்ளைகள் பரியவாரையன் சூழ்ந்து கொண்டர்களோ மகாத்மனாம் மகாத்மாக்களான இக்ஷ்வாகுணாம் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் உண்டானவர்களான தேஷாம் அந்த ராஜ்ஞாம் ராஜாக்களுடைய வம்சே வம்சத்தில் ராமாயணம் இதி ராமாயணம் என்று ஸ்ருதம் பிரசித்தமான மகத் சிறந்த இதம் இந்த ஆக்கியானம் சரித்திரம் உற்பன்னம் உண்டாயிற்று. சமஸ்தமான இந்த பூமி வெற்றியால் விளங்குகிற எந்த அரசர்களுக்கு மனு பிரஜாபதியை தொடங்கி எல்லாருக்கும் துர்லபமாயிருக்கும்படி இருந்ததோ எவர்களுக்குள் அந்த சகரரோ எவரால் சமுத்திரம் தோண்டப்பட்டது பிரசித்தமோ வெளியில் புறப்பட்ட எவரை 60,000 பிள்ளைகள் சூழ்ந்து கொண்டார்களோ மகாத்மாக்களான இக்ஷ்வாக்கு வம்சத்தில் உண்டானவர்களான அந்த ராஜாக்களுடைய வம்சத்தில் ராமாயணம் என்று பிரசித்தமான சிறந்த இந்த சரித்திரம் உண்டாயிற்று. ததீதம் வர்த்தயிஷ்யாமி சர்வம் நிக்கிலமாதிதः धर्मकामार्थ सहितं श्रोतव्यम् अनसूयया तत् அந்த இதம் இதை வர்த்தயிஷ்யாமி வெளியிடுகிறேன் தர்ம காமார்த்த சகிதம் தர்மம் காமம் அர்த்தங்களோடு கூடின சர்வம் எல்லாம் ஆதிதः ஆதி முதல் நிக்கிலம் முழுமையும் அனசூயையா அசூயை இல்லாமல் ஸ்ரோத்தவ்யம் கேட்கத்தக்கது அந்த இதை வெளியிடுகிறேன் தர்மம் காமம் அர்த்தங்களோடு கூடின எல்லாம் ஆதி முதல் முழுமையும் அசூயை இல்லாமல் கேட்கத்தக்கது. கோசலோ நாமமுதிதः ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூதீரே பிரபூத தனதான்யவான். முதிதः சந்தோஷமடைந்த ஸ்பீதः சம்ருத்தியான பிரபூத்த தன தானியவான் அதிக தன தானியங்களையுடைய கோசலகா கோசலம் என்று நாம பிரசித்தமான மகான் பெரிய ஜனபதகா தேசம் சரையூ தீரே சரையுவின் கரையில் நிவிஷ்டகா ஸ்தாபிக்கப்பட்டது. சந்தோஷமடைந்த சம்ருத்தியான அதிக தன தானியங்களையுடைய கோசலம் என்று பிரசித்தமான பெரிய தேசம் சரையுவின் கரையில் ஸ்தாபிக்கப்பட்டது. अयोध्या नाम नगरी तत्रासी लोकविश्रुत मनुना मानवेन्द्रेण या पुरी निर्मिता स्वयं आयता दशच्चद्वे च योजनानि महापुरी श्रीमती त्रीणि विस्तीर्णा सुविभक्त महापथा राजमार्गेण महता सुविभक्त
श्रीभक्तेन शोभित मुक्तपुष्पावकीर्णेन जलसिक्तेन नित्यशः அயோத்தியை நாம என்று லோக விஸ்ருதா உலக பிரசித்தமான நகரி பட்டணம் தத்ர அங்கு ஆசீத் இருந்தது எந்த அந்த புரி பட்டணமானது மானவேந்திரேன மனிதர்களுக்கு பிரபுவான மனுனா மனுவினால் ஸ்வயமாகவே நிர்மிதா சிருஷ்டிக்கப்பட்டது. தசச்ச 10 द्वेच 2 யோஜனானி யோஜனைகள் ஆயத்தா நீண்டது. மகாபுரி முக்கிய நகரம் ஸ்ரீமதி ஸ்ரீயை உடையது. 3 யோஜனைகள் விஸ்தீர்ணா அகன்றது. சுவிபக்த மகாபதா நன்றாக பிரிக்கப்பட்ட பெரிய மார்க்கங்களை உடையது. மகதா பெரிய சுவிபக்தேன நன்றாக பிரிக்கப்பட்ட முக்த புஷ்பாவக்கீர்ணேன உதிர்ந்த புஷ்பங்களால் வியாப்தமான நித்யஷக எப்பொழுதும் ஜலசிக்தேன ஜலத்தால் நனைக்கப்பட்ட ராஜமார்க்கேன ராஜமார்க்கத்தால் சோபித்தது. அயோத்தியை என்று உலக பிரசித்தமான பட்டணம் அங்கு இருந்தது. அந்த பட்டணமானது மனிதர்களுக்கு பிரபுவான மனுவினால் ஸ்வயமாகவே சிருஷ்டிக்கப்பட்டது. 10 யோஜனைகள் நீண்டது. முக்கிய நகரம் ஸ்ரீயை உடையது. 3 யோஜனைகள் அகன்றது. நன்றாக பிரிக்கப்பட்ட பெரிய மார்க்கங்களை உடையது. பெரிய நன்றாக பிரிக்கப்பட்ட உதிர்ந்த புஷ்பங்களால் வியாப்தமான எப்பொழுதும் ஜலத்தால் நனைக்கப்பட்ட ராஜமார்க்கத்தால் சோபித்தது. தாம் து ராஜா தசரதோ மகாராஷ்டிர விவர்தனः புரீமாவாசயாமாச திவம் தேவபதிர்யதா. மகாராஷ்டிர விவர்தனः பெரிய ராஜ்யங்களை விருத்தி செய்கிற ராஜா அரசரான தசரதரோவினில் திவம் தேவலோகத்தை தேவபதி தேவராஜர் யதா போல் தாம் அந்த புரீம் பட்டணத்தை ஆவாசயாமாச ஆண்டு வந்தார். பெரிய ராஜ்யங்களை விருத்தி செய்கிற அரசரான தசரதரோவினில் தேவலோகத்தை தேவராஜர் போல் அந்த பட்டணத்தை ஆண்டு வந்தார். கவாட்ட தோரணவதீம் சுவிபக்தாந்தராபணாம் சர்வயந்திராயுதவதீம் உபேதாம் சர்வசில்பிபிஹி சோதமாகத சம்பாதாம் ஸ்ரீமதி மத்தோலப்பிரபாம் உச்சாட்டாலத்வஜவதீம் சதக்னி சதசம்ருதாம் வதோநாட்டக சங்கைஷ்ச சம்யுக்தாம் சர்வத்தः புரீம் உத்யானாம்ரவணோபேதாம் மகத்தீம் சாலமேகலாம் दुर्गम्भीरपरिघां दुर्गामण्यैर्दुरासदां आजीवारणसम्पूर्णां घोभिरुष्ट्रैकरैस्तथा सामन्तराजसङ्घैश्च बलिकर्मभिरावृतां नानादेशनिवासैश्च वणिग्भिरुपशोभितां प्रासादैरत्नविकृतैः पर्वतैरिव शोभितां कूटागारैश्च सम्पूर्णाम् इन्द्रस्येवामरावतीं चित्रामष्टापदाकारां वरनारीगणैर्युतां सर्वरत्नसमाकीर्णां विमानगृहशोभिताम् கவாட்டத்தோரணவதீம் வெளிவாயில் கதவையுடையதும் சுவிபக்தாந்தராபணாம் நன்றாக பிரிக்கப்பட்ட மத்திய பிரதேசத்தில் கடைகளை உடையதும் சர்வ யந்திராயுதவதீம் எல்லா எந்திரங்களையும் ஆயுதங்களையும் உடையதும் சர்வ ஷில்பிபிகி எல்லா சித்திரை வேலைக்காரர்களோடு ஒப்பேத்தாம் கூடினதும் சூத்தமாகத சம்பாதாம் அரசரை துதித்து பாடுபவர்களான சூதர்களாலும் குலமுறை கூறி புகழ்ந்து அரசரை துயில் எழுப்புவருமான மாகதர்களாலும் நிறைந்துள்ளதும் ஸ்ரீமதீம் ஸ்ரீயை உடையதும் அத்துல பிரபாம் ஒப்பில்லாத ஒளியை உடையதும்
உச்சாட்டல துவஜவதீம் உன்னத மாளிகைகளின் மீது கொடிகளை உடையதும் சதக்னி சத சம்ருதாம் சதக்னி என்ற பீரங்கிகளின் நூறுகளால் வியாப்தமான தாம் அப்படி பிரசித்தி பெற்றதான அகதி மகிமை பொருந்தியதும் புரீம் ராஜதானியாய் சர்வதா எங்கும் வதூ நாட்டக சங்கைஹி பெண்களுக்கு நர்த்தனம் பயிற்றுகிற நட்டர்களின் கூட்டங்களோடு சம்யுக்தாம் ச கூடினதும் உத்யானா வனோபேத்தாம் சிங்கார வனங்கள் மாஞ்சோலைகளோடு கூடினதும் சாலமேகலாம் உட்யானம் போன்ற மதில்களை உடையதும் துர்க கம்பீர பரிகாம் பெரிய ஆழமுள்ள அகழியை உடைய துர்காம் கோட்டையுடையதும் அந்யைஹி இதரர்களால் துராசதாம் வருந்தியும் புகவரிதானதும் வாஜி வாரண சம்பூர்ணாம் குதிரைகளாலும் யானைகளாலும் நிறைந்ததும் கோபிகி பசுக்களாலும் உஷ்ட்ரைஹி ஒட்டகங்களாலும் கரைஹி கழுதைகளாலும் ததா அப்படியே பலி கர்மபிகி கப்பங்களை கட்டுகிற சாமந்த ராஜ சங்கைஹி சய சிற்றரசர்களின் கூட்டங்களாலும் ஆவிருத்தாம் நிறைந்துள்ளதும் நானா தேச நிவாசைஹி நானா தேசங்களில் இருப்பவர்களான வணிக்பிகி வியாபாரிகளால் உபசோபித்தாம் ச விளங்குகிறதும் ரத்ன விக்ருத்தைஹி ரத்னங்களிலால் இழைத்து கட்டப்பட்ட பிராசாதைஹி மாளிகைகளால் பர்வதைஹி இவ பர்வதங்கள் போல் சோபித்தாம் விளங்குகிறதும் கூட்டகாரைஹி ச மேல் வீடுகளாலும் சம்பூர்ணாம் நிறைந்ததும் இந்திரஸ்ய இந்திரனுடைய அமராவதியும் இவ அமராவதியைப் போல் சித்ராம் ஆச்சரியமான அஷ்டாபதாக்காராம் சொக்கட்டான் கட்டம் போல வடிவு அமைந்ததும் வரநாரி கணைஹி சிறந்த ஸ்ரீ சமூகங்களோடு யுத்தாம் கூடினதும் சர்வ ரத்ன சமாகீர்ணாம் எல்லா வகை ரத்தினங்களால் நிறைந்ததும் விமான கிரக சோபித்தாம் விமானங்களுக்கு ஒப்பான மாளிகைகளால் நிறைந்ததும் வெளிவாயில் கதவை உடையதும் நன்றாக பிரிக்கப்பட்ட மத்திய பிரதேசத்தில் கடைகளை உடையதும் எல்லா எந்திரங்களையும் ஆயுதங்களையும் உடையதும் எல்லா சித்திரை வேலைக்காரர்களோடு கூடினதும் அரசரை துதித்து பாடுபவர்களான சூத்தர்களும் குலமுறை கூறி புகழ்ந்து அரசரை துயில் எழுப்புவருமான மாகதர்களாலும் நிறைந்து உள்ளதும் ஸ்ரீயை உடையதும் ஒப்பில்லாத ஒளியை உடையதும் உன்னத மாளிகைகளின் மீது கொடிகளை உடையதும் சதக்னி என்ற பீரங்கிகளின் நூறுகளால் வியாப்தமான அப்படி பிரசித்த பெற்றதான மகிமை பொருந்தியதும் ராஜதானியாய் எங்கும் பெண்களுக்கு நர்த்தனம் பயிற்றுகிற நட்டர்களின் கூட்டங்களோடு கூடினதும் சிங்கார வனங்கள் மாஞ்சோலைகளோடு கூடினதும் உட்யானம் போன்ற மதில்களை உடையதும் பெரிய ஆழமுள்ள அகழியை உடைய கோட்டையை உடையதும் இதரர்களால் வருந்தியும் புக அரிதானதும் குதிரைகளாலும் யானைகளாலும் நிறைந்ததும் பசுக்களாலும் ஒட்டகங்களாலும் கழுதைகளாலும் அப்படியே கப்பங்களை கட்டுகிற சிற்றரசர்களின் கூட்டங்களாலும் நிறைந்துள்ளதும் நானா தேசங்களில் இருப்பவர்களான வியாபாரிகளால் விளங்குகிறதும் ரத்னங்களிலால் இழைத்து கட்டப்பட்ட மாளிகளால் பர்வதங்கள் போல் விளங்குகிறதும் மேல் வீடுகளாலும் நிறைந்ததும் இந்திரனுடைய அமராவதியைப் போல் ஆச்சரியமான சொக்கட்டான் கட்டம் போல வடிவு அமைந்ததும் சிறந்த ஸ்ரீ சமூகங்களோடு கூடினதும் எல்லா வகை ரத்தினங்களால் நிறைந்ததும் விமானங்களுக்கு ஒப்பான மாளிகைகளால் நிறைந்ததும் கிருஹகாடாம் அவிச்சித்ராம் சமபூமோ நிவேஷிதாம் शालितण्डुल संपूर्णाम् इक्षुकाण्डर सोदकाम् दुन्दुभिर्मृदङ्गैश्च वीणाभिपणवैस्थिताम् नादितां भृशमत्यर्थं पृथिव्यां तामनुत्तमाम् विमानमिव सिद्धानां तपसाधिगतं दिवि न कुबेरस्य चेन्द्रस्य यमस्य वरुणस्य वा ब्रह्मणोऽपि पुरीरम्या निदृशी च स्वयंभुवः सुनिवेशितवेश्मान्तां नरेन्द्रोत्तमसेविताम् ये च बाणैर्न विद्यन्ते विविक्तमपरापरम् शब्दवेद्यं च विततं लघुहस्त
சமர்த்தா விசாரதாः சிம்ஹவ்யாக்ரவராணாம் மத்தானாம் நததாம்பணே அந்தாரோ நிஷீதை சஸ்திரைர் பலாத் பாஹுபலைரபி தாத்ருஷாணாம் சஹஸ்ரைஸ்தாம் அபிப்பூர்ணா மகாரதைः புரீமாவாசயமாஸ ராஜ தசரதஸ்ததா தாமக்னிமத்பிர்குணவத்பிராவృతాம் द्विजोत्तमैर्वेद षडङ्गपारगैः सहस्रदैः सत्यैरतैर्महात्मार् महर्षिकल्पे ऋषिभिश्च केवलैः கிரககாடாம் வீடுகளால் நெருக்கமானதும் அவிச்சித்ராம் குற்றமில்லாமல் இருக்கிறதும் சமபூமியில் நிவேஷிதாம் கட்டப்பட்டதும் ஷாலி தண்டுல சம்பூர்ணாம் செந்நெல் அரிசி வளமுள்ளதும் இக்ஷு காண்ட ரசோதகாம் கரும்பு கண்டத்தின் ரசம் போன்ற தீர்த்தமுடையதும் துந்துபீபிகி பேரிகளாலும் மிருதங்கைச்ச மிருதங்களாலும் வீணாபிகி வீணைகளாலும் பணவைஹி மத்தளங்களாலும் ததா அப்படியே புருஷம் மிகவும் நாதிதாம் துவனிக்கப் பெற்றதும் பிருத்திவ்யாம் பூமியில் அத்தியர்த்தம் மிகவும் அனுத்தமாம் உத்தமமானதும் தபசா தவத்தால் அதிகத்தம் அடையப்பட்ட சித்தானாம் சித்தர்களுடைய விமானம் இவ போன்றதாய் திவி தேவலோகத்தில் குபேரஸ்யச்ச குபேரனுக்காவது இந்திரஸ்ய இந்திரனுக்காவது யமஸ்ய யமனுக்காவது வருணஸ்ய வா வருணனுக்காவது ந இல்லாததும் ஸ்வயம்புவான பிரம்மணஹா பிரம்மாவினுடைய ரம்யா அழகியதான புரி பட்டணம் அப்பீச்ச கூட ஈத்ருஷி இப்பேர் கொத்ததாக ந இல்லையோ தாம் அப்படி பிரசித்தி பெற்ற சுனிவேஷித்த வேஷ்மாந்தாம் நன்றாக இயற்றப்பட்ட வீடுகளின் அந்தத்தை உடையதும் நரேந்திரோத்தம சேவிதாம் ஸ்லாக்கியர்களான மனிதர்களால் அனுபவிக்கப்பட்டதும் லகுஹஸ்தாக அஸ்திர வித்தையில் தேர்ச்சி அடைந்த விஷாரதாக சமர்த்தர்களான எவர்கள் விவிக்தம் துணை வலியற்றவனையும் அபராபரம் சந்ததி இல்லாதவனையும் சப்த பேத்யாம் சப்தத்தால் அறியத்தக்கவனையும் அதாவது கண்ணெதிரில் நில்லாதவனையும் விததம்ச புறங்காட்டி பயந்து ஓடுகிறவனையும் பாணைகி பானங்களால் வித்யந்தி அடிக்கிறார்கள் ந ச இல்லையோ வனே வனத்தில் மத்தானாம் கொழுத்த நதத்தாம் அட்டகாசம் பண்ணுகிற சிம்ஹ வியாக்ர வராகானாம் சிங்கங்களையும் புலிகளையும் பன்றிகளையும் பலத்தாலும் பாகுபலை அப்பி பாகுபலங்களாலும் நிஷிதைஹி தீக்ஷ்ணங்களான சஸ்திரைஹி ஆயுதங்களாலும் ஹந்தாரக கொல்லுகிறார்களோ மகாரதைஹி மகாரதர்களான தாத்ருஷானாம் அப்படி கீர்த்தி பெற்றவர்களுடைய சஹஸ்ரைஹி ஆயிரங்களால் அபிப்பூர்ணாம் நிரம்பி சூழ்ந்ததும் அக்னிமத்பிஹி யஜ்ஞம் செய்கிற குணவத்பிஹி நல்ல குணமுடைய வேத ஷடங்க பாரகைஹி வேதங்களையும் 6 வேதாங்கங்களையும் கற்று கரை கண்ட சகசிரதைஹி வெகுவாக தானம் செய்கிற சத்யரதைஹி சத்தியம் தவறாத மகாத்மபிஹி மகாத்மாக்களான கேவலைஹி ஒப்பற்ற ரிஷிபிஹி ரிஷிகளாலும் மகர்ஷி கல்பைஹி மகா முனிவர்களுக்கு ஒப்பான த்விஜோத்தமைஹி ச உத்தம பிராமணர்களாலும் ஆவருத்தாம் சூழப்பட்டதுமான தாம் அந்த புரீம் நகரத்தை ததா அப்பொழுது தசரதர் ராஜா அரசராக ஆவாசயாமாச ஆண்டு வந்தார். வீடுகளால் நெருக்கமானதும் குற்றமில்லாமல் இருக்கிறதும் சமபூமியில் கட்டப்பட்டதும் செந்நெல் அரிசி வளமுள்ளதும் கரும்பு கண்டத்தின் ரசம் போன்ற தீர்த்தமுடையதும் பேரிகளாலும்
மிருதங்களாலும் வீணைகளாலும் மத்தளங்களாலும் அப்படியே மிகவும் துவனிக்கப் பெற்றதும் பூமியில் மிகவும் உத்தமமானதும் தவத்தால் அடையப்பட்ட சித்தர்களுடைய விமானம் போன்றதாய் தேவலோகத்தில் குபேரனுக்காவது இந்திரனுக்காவது யமனுக்காவது வருணனுக்காவது இல்லாததும் சுவயம்புவான பிரம்மாவினுடைய அழகியாதான பட்டணம் கூட இப்பேர் கொத்ததாக இல்லையோ அப்படி பிரசித்தி பெற்ற நன்றாக இயற்றப்பட்ட வீடுகளின் அந்தத்தை உடையதும் ஸ்லாக்கியர்களான மனிதர்களால் அனுபவிக்கப்பட்டதும் அஸ்திர வித்தையில் தேர்ச்சி அடைந்த சமர்த்தர்களான எவர்கள் துணை வலி அற்றவனையும் சந்ததி இல்லாதவனையும் சப்தத்தால் அறியத்தக்கவனையும் அதாவது கண்ணெதிரில் நில்லாதவனையும் புறங்காட்டி பயந்து ஓடுகிறவனையும் பானங்களால் அடிக்கிறார்கள் இல்லையோ வனத்தில் கொழுத்த அட்டகாசம் பண்ணுகிற சிங்கங்களையும் புலிகளையும் பன்றிகளையும் பலத்தாலும் பாகுபலங்களாலும் தீக்ஷ்ணங்களான ஆயுதங்களாலும் கொல்லுகிறார்களோ மகாரத்தர்களான அப்படி கீர்த்தி பெற்றவர்களுடைய ஆயிரங்களால் நிரம்பி சூழ்ந்ததும் யஜ்ஞம் செய்கிற நல்ல குணமுடைய வேதங்களையும் 6 வேதாங்கங்களையும் கற்று கரை கண்ட வெகுவாக தானம் செய்கிற சத்தியம் தவறாத மகாத்மாக்களான ஒப்பற்ற ரிஷிகளாலும் மகா முனிவர்களுக்கு ஒப்பான உத்தம பிராமணர்களாலும் சூழப்பட்டதுமான அந்த நகரத்தை அப்பொழுது தசரதர் அரசராக ஆண்டு வந்தார். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये बालकाण्डे 5मः सर्गः.